இதுல ஒருத்தங்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்து வந்திருக்கீங்க, கரெக்ட்? நீங்க பேச முடியுமா அடுத்ததாக? ப்ளீஸ். வணக்கம், என்னோட பேர் ஃபர்சானா. நான் ஒரு ஈழத்தமிழர். நாங்கள் 1980 இந்தியாவுக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி வந்தாங்க. நான் ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்களை ஒரு கேம்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் ஸ்கூலெல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் 12th முடித்ததுக்கப்புறம் நான் என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு டிகிரி படிக்க எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன ஒரு டிகிரி படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி தான் நாங்கள் படிக்கணும். அப்போ தான் எனக்கு எங்கள் முகாமில் சொன்னாங்க, நீ லா படி அப்படின்னு சொல்லும்போது நான் லா படிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் நான் ஒரு ஸ்ரீலங்கன், எனக்கு குடியுரிமை கிடையாது. அதனால எனக்கு லா கொடுக்கல. அப்போ தான் எனக்கு அகரம் கை கொடுத்துச்சு. அகரம் எனக்கு ப்ரைவேட் காலேஜில் வாங்கி கொடுக்காம எந்த காலேஜில் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அங்கே 5 வருஷம் நான் லா படித்து 2019 என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் அனுபவத்தோட ஒரு சிறந்த லாயராக நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் தனியாக வழக்கு நடத்திட்டும் வரேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அகரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, தேங்க்யூ. இன்ஜினியர்ஸ்க்கு நடுவில் இங்கே ஒருத்தங்க எல்கேஜி படிக்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஐ திங்க் வில் கோ வித் தட். நேரமின்மை காரணமா we will go ahead with that. And அவங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டுருவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தங்க காளீஸ்வரி, அகரம் விதையோட 2010 பேட்ச் ஸ்டூடெண்ட். இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன். 15 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு. இப்போதான் நம்ம 1 BHK 2 BHKன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு 10க்கு 11 வீடு. அந்த வீட்டில் நாங்கள் 6 பேர். மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது. ஒரு கட்டிலில் மேலே ஒரு 4 பேர்னா கீழே 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் என்னோட வாழ்க்கை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 12வது வரையும் படித்தாச்சு. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு. இருந்தாலும் பல கனவுகள், பல ஏக்கங்கள், என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று. அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். இப்ப 15 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிப்பேன். நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்றேன். இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல, பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க. இப்ப சூர்யானா நல்லா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். என்னோட குழந்தை ஆதிரை 3 வயசு ஆகுது. அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க. நீங்க எனக்கு போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும். கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும். கமல் சார் அவர்கள் நம்ம அப்ப இருந்தே எங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் அடுத்த தலைமுறைக்கான ஒரு இன்ஜினியர் இங்க முதல் போட போறாங்க. ஒரு நிமிஷம், அரிசி வருது, ஒரே நிமிஷம். ஆதிரை, ஆதிரை அங்க பாருங்க. அங்க யார் நிக்கிறாங்க? உங்க கை பிடிச்சிட்டு அங்க பாருங்க. போங்க ஆதிரை. 160 சீட்ல ஆரம்பிச்சது. இப்ப 15 வருஷம் கழிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையே தலை நிமிர்த்த செய்த தமிழ் மகன் இதோ அடுத்த தலைமுறைக்கு ஆவண்ணா சொல்லிக் கொடுக்கிறார். மார்க்ஸ் மட்டும் இல்லாம அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சூழல், அவங்க என்னென்ன பின்புலத்துல வராங்க, அப்பா அம்மா இருக்காங்களா, அப்பா அம்மா இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு 20 மார்க் கொடுக்கலாம். அப்பா இருக்காங்க, அம்மா இல்லையா, அப்ப இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம். ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டுல கல்வி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது. அப்பா மட்டும் இருக்காங்கன்னா அது பைக் ஓட்டிடலாமான்னு கேட்கலான்னு பார்த்தா அவரே ஓட்டுறாரு. ஒரு அம்மா இல்லாத வீட்டுல அந்த மாணவி அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. இந்த மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க். இந்த மாதிரி கூரை இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க். ஸோ +2 மார்க் மட்டும் இல்லாம தனியா ஒரு 200 மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புறதுல அத்தனை காலேஜும், அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும், அத்தனை HODஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுப்போம் அப்படின்ட்டு
260 சீட் இப்போ வந்து வருஷம் 700 சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு. இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான். Congratulations, Engineer Scott. Thank you so much for joining us. Thank you, sir. Thank you so much. Thank you so much, my dear students. Ex-students, sorry. இப்போ எல்லாருமே engineers. நீங்க இன்னும் இந்த மெடல்ல என் பேர் பிரியங்கா சாமிக்கண்ணு. இப்போ நான் அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வேலைக்கு எதுக்குமே போனதில்லை. எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க. அம்மா வந்துட்டு எங்களோட படிப்புக்குன்னு போய் உதவி கேட்கும்போது சில சொந்தக்காரங்க வந்துட்டு எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, எல்லாரும் சேர்ந்து 1 பவுனோ 2 பவுனோ போடுறோம், பொண்ணை கட்லி கொடுத்துரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அதெல்லாம் மனசில் ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு, இல்லை என் பொண்ணு படிக்கட்டும், அவளுக்கு என்னைய மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. நான் படித்த ஸ்கூலில் என்னோட ஏஹெச்எம் தான் எனக்காக அகரத்தில் விண்ணப்பம் செலுத்தி எனக்கு அகரத்தோட உதவி கிடைச்சது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால அகரத்தில் அண்ணா அக்காட்ட கேட்டு என்னோட கனவு துறையான கணினி துறையிலேயே வந்துட்டு திண்டுக்கல் பிஎஸ்என்ஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்துட்டு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்ததுக்கப்புறமும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பேசுகிற லாங்குவேஜில் இருக்கட்டும், ஏன்னா அது வரைக்கும் ஸ்கூலு வீடுன்னு 2 இடத்துல மட்டும் இருந்துட்டு அங்கே போயிட்டு எல்லாரு கூடயும் பழகும் போதாக இருக்கட்டும், இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தது அகரத்தோட பயிற்சி பட்டறைகளும் என்னோட சில காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் தான். அவங்கெல்லாம் என்னை கைட் பண்ணி நான் 2018 வந்துட்டு விப்ரோவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக சேர்ந்தேன். இப்போ வந்துட்டு அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் படித்தது மட்டும் இல்லாமல் என் 2 தங்கச்சிங்களையும் படிக்க வச்சேன். அவங்களுக்கு விருப்பமானதை எந்த ஒரு தடையும் இல்லாமல், யாரோட உதவியும் இல்லாமல் நான் படிக்க வச்சேன், சம்பாதிச்சு. நான் வந்துட்டு பெற்றது என்னோட இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்லையே இருக்க இன்னொரு கஷ்டப்படுற குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்களோட காலேஜ் செலவெல்லாம் இப்போ நான் ஏற்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நான் படிக்க வைப்பேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆக்சுவலி ஹாய் எவ்ரிவன், நான் வந்து ஜெயப்ரியா. நான் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 2014 பேட்ச். ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா, இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஸ்டோரி சொல்லிடுறேன். 80s வர மூவிஸ் மாதிரி தான். எங்கள் ஊருக்கு வந்து மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர், ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம். அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா, அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும். எங்கள் வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால் இருக்கும். அதுக்கு அந்த கூரை இருக்கும். மழை பெஞ்சா நிறைய ஒழுகும். அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. இதுதான் என்னோடய வாழ்க்கை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டே இருந்ததில்லை, எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்னா, பீப்புள் ஜஸ்ட் ரெகக்னைஸ்ட் மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ். ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். என்னவா இருந்தாலும் நைட்டு இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இப்போ நான் வர்ணிச்சல இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்ட பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை, அவங்க ஏழை. எங்ககிட்ட பிடிக்கிட்டாங்க, எங்களுக்கு வீடே இல்லை. அதுக்கப்புறம் நான் 12th முடித்தேன். நான் நல்ல மார்க் எடுத்தேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் 195 கட் ஆஃப் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். அப்போ வந்து என்னோடய லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சு, இன் அ குட் வே. அதுக்கு 2 விஷயந்தான். ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி, இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம். எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அந்த 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நீ போ, இதுக்கு டயல் பண்ணு, யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அதை வந்து 2014 மார்ச்சில் டயல் பண்ணேன். என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகிடுச்சு. சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன், சாய்ராம் அலுமினி. ஸோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமில் படித்தேன். ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியமில் படித்தேன். அகரம் எப்படின்னா, உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நீ நிறுத்த மாட்டாங்க.
அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்ட தான் போய் நின்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணேன். திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல, எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அது நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். இந்த 10 வருஷத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். தேங்க்யூ எவ்ரிவன். அம்மா, ஜெயப்பிரியா தானே உங்க பேரு? ஏன்னா இங்க எனக்கு கரெக்டா இல்லை, அதனால கேட்டு. ஜெயப்பிரியா, அம்மாக்காக வீடு கட்டி அம்மா உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மைக்ல சொல்லுங்க. சரியல் மூமெண்டா இருந்துச்சு, வாழ்க்கையோட பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாவ், என்ன ஒரு சந்தோஷம் இல்ல? அந்த பிள்ளை வந்து ஜெயிச்சிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, எங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். எக்ஸ்ட்ராவா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு. மண் பாருங்க, உங்க அண்ணன் பாருங்க, எந்திரிச்சு நின்னே கை தட்டிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அண்ட் இங்க ஒரு நீங்களா அடுத்து? ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திபன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் பதிமலைங்கிற ஒரு 2 வீலர் கூட இப்போ வரை செல்ல முடியாத இருக்கிற ஒரு மோசமான மலை கிராமத்திலிருந்து நான் ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதலின் காரணமாக அகரமுக்குள்ள வந்து இப்போ எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு எங்க கிராமத்திலே முதல் பட்டதாரி மாணவனா இருக்கேன். எனக்கு வெளியில எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சும் வெளியில போகாம ஜவ்வாது மலையிலேயே அகரம் நமது பள்ளி ஃபெலோஷிப் திட்டத்தின் மூலமா அங்க இருக்கிற மலை கிராம மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த சவால்களை அவங்களுக்கு துணை நின்றுட்டு வரும். அகரம் எனக்கு கொடுத்த கல்வி எனும் விதையை என் மண்ணிற்கும் என் மலைவாழ் மக்களுக்கும் மகிழ்ச்சியோடு திரும்பி கொடுத்துட்டு வரேன். நன்றி. நன்றி, தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பிரேமலதா. நான் மலைகளின் அரசின்னு சொல்லக்கூடிய ஊட்டியில இருந்து வரேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலங்களும் சேரக்கூடிய கூடலூர் தான் என்னோட சொந்த ஊர். எங்கள் வீட்டுக்கு வந்து யானை, சிறுத்தை, புலி இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போவாங்க. அப்பப்போ ஒரு பேசிக்கான நெட்வொர்க் வசதி கூட இல்லாத ஒரு இடத்துலேருந்து 12வது தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருந்து வந்த ஒரு பெண் தான். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா, நான், பாட்டி, தம்பி தான். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வந்து அகரம்னா என்னன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு அகரமுக்கு வந்து வழிகாட்டினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தப்போ ஒரு 5000 ரூபாய் கூட காசு இல்லாத சுச்சுவேஷனில் என்னோட தமிழ் ஆசிரியர் விமலாபாய் மிஸ் அவங்க தான் எனக்கு 5000 ரூபாய் காசு கொடுத்து நீ போய் படின்னு அனுப்புனாங்க. அகரமில் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன். அதில் இப்போது கல்வியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பெங்களூரில் வேலை செய்கிறேன். ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து சென்னைங்கிற சிட்டியில் படித்து இப்போ வந்து பெங்களூரில் நான் வேலை செய்கிறேன். இது எல்லாமே முதலாக வந்துட்டு சூர்யா அண்ணாக்கு தான் ரொம்ப கிரேட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டேன். என்னை பார்த்து இந்த மலையிலேருந்து இன்னும் நிறைய மக்கள், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் என்னை பின்பற்றி வந்து படிக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணமே சூர்யா அண்ணா மட்டும்தான்.
நன்றி நன்றி. அடுத்ததாக பேசுங்க ப்ளீஸ். ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் வெங்கடேஷ். நான் வந்து 2012 பேட்ச். என்னோட சொந்த ஊர் வந்து ஈரோடு சத்தியமங்கலம். நான் வந்து என்னோட இன்ஜினியரிங்கை வந்து சத்தியபாமாவில் முடிச்சிருந்தேன். நான் வந்து கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் பட்டதாரி மாணவன். நான் 12th படிக்கிறப்போ என்னோட அப்பா வந்து புற்றுநோயால் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகரம் மூலமாக நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அகரமில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பின் மூலமாக நான் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கேன். ஏஏ ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய துறையில் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அகரம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முதல் படி தான் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம். நான் இப்போ கிடைச்சிருக்கிறத எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நன்றி. நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தீபா பிரபாகரன். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள். எங்கள் அம்மா தான் எங்களை ஃபுல்லாக வளர்த்தது. நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போதே பூ கட்டுவேன், ப்ளவுஸ் தைச்சு கொடுப்பேன். எனக்கு ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து அகரமில் ஃபேஷன் டிசைன் கிடச்சிச்சு. ஃபேஷன் டிசைன் படிச்சுட்டு இருக்கும்போதே கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்டோட கோஆப்டெக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஜஸ்ட் 4 monthஸில் நான் வந்து இயர்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தா பூ கட்டியோ ப்ளவுஸ் தைச்சோ நான் ஏர்ன் பண்ணேன். எனக்கு சென்னை வரும்போது ஃபேஷன் பிராண்ட்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு பல ஃபேஷன் பிராண்ட் டிசைன் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைனராக இருக்கேன். என் கனவை நனவாக்கின அகரமுக்கும் என்ன இந்த பயணத்தில் உதவின எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் சேலம் மாவட்டத்தில் உமையால்புரங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் விவசாய கூலி குடும்பத்தில் பிறந்த முதல் பட்டதாரி. நான் சின்ன வயசில் எந்த ஒரு கனவும் ஆசை கண்டாலும் எதுவுமே நிறைவேறாது. காரணம் வறுமை. ஸோ அந்த டைமில் எனக்கு கிடைச்சது டேர்னிங் பாயிண்ட் தான் அகரம். நான் சாதாரண வெள்ளை பேப்பரில் எழுதி போட்ட ஒரு கடிதம் எனக்கு வந்து முதல் பட்டதாரி மட்டும் இல்லாமல் என்னுடைய கல்வியை படிக்க வழிவகுத்தது. நான் இப்போ படித்து முடிச்சுட்டு எனக்கு கல்வியோட அகரம் தந்த பயிற்சி பட்டறையில் நேர்மை, ஒழுக்கம், தலைமை பண்பு, சமூக உணர்வு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அதை நான் பயன்படுத்தி தேர்வு எழுதி நீதித்துறையில் இளநிலை நிர்வாக உதவியாளராக பணியாற்றிட்டு வரேன். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் சொல்லணும், கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சமூக பணிக்காக அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த கல்விங்கிற ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய வாழ்க்கையை வந்து அகரம் வந்து மாற்றலை, என்னுடைய வாழ்க்கையை அகரம் உருவாக்கியது. எனவே எனக்கு படிப்பு தந்த அகரத்திற்கு எனது நன்றிகள். உங்களை படிக்க வைக்க அகரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ சோ மச். அடுத்ததா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும். நான் ஸ்ரீலங்கன்லயே தமிழ்நாட்டிலேயே முதல் லாயர். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. நல்ல ஞாபகம் சொல்லிட்டீங்க. பட் நேரமின்மை காரணமா திரும்பவும் நான் தான் அந்த செயலை செய்ய போறேன். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று பேச இருக்கும், கண்டிப்பா ஒன்று இருக்கும். பட் நீங்க எல்லாரும் சேர்ந்து 5 இணையில இருந்து சூர்யா சாருக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களாமே உங்களுடைய மண்ல இருந்து. அது சூர்யா சார் கொடுத்துடலாமா? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். எங்க அது சார்? உங்களுக்கு கூட எடுத்துட்டு வந்திருக்காங்களா? அவங்க மண்ணில் விளைந்தது, அவங்க எதை சார்ந்து வாழ்றாங்களோ அதே உங்களுக்கு பரிசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. மண்ணில் விளையிறத வந்து ரொம்ப நன்றியுடையவர்களுக்கு, இல்லைன்னா வந்து கடவுளுக்கு சமமா தன் வாழ்க்கையில நினைக்கிற ஒருத்தங்களுக்கு அதை படைப்பாங்க. இது ஒரு கிஃப்ட் இல்லை, இது சூர்யா சாருக்காக இவங்க படைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு இந்த தருணத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ so much. என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அப்புறம்
நெல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, கருவாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க, வேற ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். சீத்தாப்பழம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், நீங்க வாங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன? ஜவ்வாதுமலை தேன். ஓ தேன், தேங்க்யூ. நன்றி 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 நன்றி, தேங்க்யூ so much. பட் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யூ கேன் வெயிட். ஏன்னா உங்களை பத்தி பேசுறதுக்காக எடுத்துக்கொண்டு போய் கீழே கொடுத்துடுறீங்களா? ஓகே. ஸோ 5 இருந்து வந்திருக்கிற இந்த முன்னாள் மாணவர்களை பற்றி பெருமையா பேசுறதுக்காக தமிழ் வரலாற்றின் புகழ் கூறி நின்று பேசும் இவருடைய வேல்பாரி. நம் நிலத்தின் இன்ஜினியர் படை, இந்த படையை பத்தி பேசுறதுக்காக ஒரு பெரிய ஹீரோ வர போறாரு. அவரும் உங்களை மாதிரி தான் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு இங்க நிக்கிறாரு. தமிழ்நாடு அரசு பள்ளியில படித்தவர், சந்திராயன் 3 திட்டத்தின் இயக்குனராக முன்னேறிய நம்மளுடைய விண்வெளி நாயகன் திரு வீரமுத்துவேல் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank the Agram Foundation for inviting me to be part of this 15th year event. It is respected Surya sir, founder of Agram Foundation. What you are doing is something great service for the humanity, sir, and which you are doing successfully for the last 15 years. That is a phenomenal work. என்னோட இந்த மாதிரி ஒரு 99% of the people வந்து இந்த அவங்களோட தனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் மட்டும் லைஃப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சொசைட்டிக்காக இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் சர்வீஸ். இதை எப்படி நான் சொல்லணும்னா, இட்ஸ் ரியலி அ ஃபெனாமினல் ஒர்க். உங்களோட என்னோட வாழ்த்துக்கள், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு எல்லா சிறப்போடவும் அருளோடவும் நீங்கள் இருக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். ஸோ கம்மிங் டு இன்ஜினியரிங் படிக்கிறத பற்றி என்னை பேச அழைச்சிங்க. நானும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. உங்களை மாதிரி தான் நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் ஆக்சஸ் உங்களுக்கு வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. யூ ஆல் ஆர் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த பர்டிகுலர் இதை கொடுத்ததுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அக்ரம் ஃபவுண்டேஷனுக்கு. இன்ஜினியரிங்கில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து சொசைட்டியில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. லைக் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் தேவை. இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி அ க்ரூஷியல் ரோல். ஒரு பென்னு தயாரிக்கணுனாலும், இல்லை ஒரு ஏர்க்ராஃப்ட் தயாரிக்கணுனாலும், ஹெலிகாப்டர் தயாரிக்கணுனாலும், இல்லை ஒரு சேட்டலைட்டோ ராக்கெட்டோ ப்ரொடியூஸ் பண்ணணுனாலும் இன்ஜினியரிங் தேவை. அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப எனார்மஸ். பர்டிகுலராக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னோட எம்இ பிஹெச்டி எல்லாமே என்ஐடி ஐஐடியில் சென்னையில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 21 வருஷமாக இஸ்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்த ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, சந்திராயன் 3 பற்றி. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அது எவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லணுன்னா, நம்ம இங்கேருந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு 0 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் நம்ம மூணில் போய் அதை வந்து 0 மீட்டர்/செகண்டில் திரும்பவும் தரையிறங்கணும். நமக்கும் மூணுக்கும் வந்து ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக வித்தவுட் எனி மைக்ரோ செகண்ட் டிலேயில் நீங்கள் மூணுக்கு போகணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எதுவுமே ஸ்டாட்டிக்காக இங்கே இல்லை, எல்லாமே டைனமிக்காக இருக்குது. அர்த்து வந்து அதை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. நிலா வந்து பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. இது ரெண்டுமே வந்து சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து டைனமிக்காக இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக நீங்கள் இங்கேருந்து ஒரு வெலாசிட்டியில் 11 கிலோமீட்டர்/செகண்ட் வெலாசிட்டியில் நீங்கள் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணி அது மூன் கிட்ட போகும்போது துல்லியமாக அந்த மூனை நம்ம கேப்சர் பண்ணணும். இங்கே இருக்கிற
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அங்கே இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணி திரும்பவும் ப்ரீ டிஃபைன்டு லேட்டிடியூட் லாங்கிடியூடில் நீங்கள் வந்து லேண்ட் ஆகணும். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சேலஞ்சாக நான் பார்த்தது. ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமில் ஒரு பெரிய சேலஞ்சாக நான் பார்த்தது. அந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, நிறைய கேஜெட்ஸ் வந்து இன்ஜினியரிங்க்கு சேலஞ்சாக இருக்குது. லைக் ஆட்டோமொபைல் ஆஸ் வெல் அஸ் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெக்குவயர்மெண்ட். ஆனால் ஒன்று நான் பார்த்தது, ஒரு கன்சர்னாக நான் பார்த்தது என்னென்னா, கோர் இன்ஜினியரிங் வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கிறதில்ல. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அப்படின்னு போயிட்டுருக்காங்க. டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது. மேபி அவங்களோட சேலரி வந்து 3 times 4 times ஆஃப் த கோர் இன்ஜினியரிங் யூ மே கெட். ஆனால் டவுன் த லைனில் சஸ்டைனன்ஸாக இருக்கணும்னா டெஃபினட்டாக கோர் இன்ஜினியரிங் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஹார்ட்வேர் இல்லைன்னா சாஃப்ட்வேர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லேண்டருக்கும் ரோவருக்கும் ஹார்ட்வேர் இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே தேவைப்படுது. பர்டிகுலராக கோர் இன்ஜினியரிங் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றைக்குமே இல்லாமல் போனது அது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அப்போ சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நீங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் எப்போ வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை தான் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது நான் சொல்ல வேண்டியது, நான் நிறைய பேர் ஷேர் பண்ணதை பார்த்தேன். இவங்க எல்லாமே ஆல்ரெடி கோர் இன்ஜினியரிங்கில் ஆண்டர்ப்ரெனராக இருக்காங்க. நான் மேபி அந்த காலகட்டத்தில் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகாமல் இருந்திருந்தேன்னா நானும் ஒரு ஆண்டர்ப்ரெனராக ஆயிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கோர் இன்ஜினியரிங் எடுத்து அதே ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய யூஸ் கிடையாது. அது ஒரு அந்த பர்டிகுலர் சீட்டும் வேஸ்ட்டு. அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற வேலையும் வந்து உங்களோட பேஷனேட்டாக நீங்கள் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்திருக்கீங்களோ அதில் வந்து 100% உங்களை கொடுங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஒருத்தவங்க சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ வித் திஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரியோட டைப் இருக்குது. ஸோ இப்போவே வந்து தே ஆர் பீங் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபியூச்சர் ரெடி ப்ராஜெக்ட். ஸோ வித் திஸ் ஐ விஷ் யூ குட் லக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் பர்டிகுலராக I am very sure each and every one of you will reach into a greater heights in your career in the times to come. But don't forget to give it back to the society and the Agram Foundation. I am also thankful to the volunteers who are part of this event as well as for this foundation. Thank you very much. Thank you, sir. Thank you so much. 1800க்கு மேல 1800க்கு மேல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பேட்ச் தான் இங்க வந்திருக்கீங்க. சோ அதுல இருந்து ஒரு 2-3 பேர் பேச போறீங்க எங்களோட, கரெக்ட்டா? சோ who's going to do the honors? Yeah, myself. Yes, your name, engineer. Hi, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா என்னோட பேர் வந்து அஜித் ஏஎல். என்னுடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், வட்டத்தூர் கிராமம். ஸோ அங்கே இருந்து என்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா தூங்க முடியாது அந்த மாதிரி ஒரு வீடு, சின்ன வீடு. சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான், ஸ்டெப் மதர் இருக்காங்க. ஸோ லைஃப் வந்து எல்லாருக்குமே ஸ்மூத்தாக போகாது. ஸோ என்னோட லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துலேருந்து பின்னடைவில் இருந்தோம். ஸோ அதை தாண்டி ஸ்கூல் டைமில் பொருளாதாரத்தில் இருக்க மேலே வரணும்னு சொல்லிட்டு நான் மளிகை கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னுடைய ஸ்டடீஸை பேரலாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படியாவது வந்து ஒரு கண்டுபிடிப்பாக உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன். அதை நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருந்தது, பட் எப்படி படிக்கணும்னு தெரியல. ஸோ நான் படித்த ஸ்கூல் மூலியமாக அகரம் எனக்கு தெரிஞ்சது. அகரம் உதவியால் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் பிஇ ட்ரிபிள்இ 2014 பேட்சில் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த வாய்ப்பில் காலேஜ் டைமில் எல்லாரும் படித்த மாதிரி இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியாது. ஸோ லைப்ரரி தான் என்னுடைய ஒரு ரூமாக இருந்துச்சு. லைப்ரரியிலேருந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து மக்கப் பண்ணி படிக்காமல் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படித்து 4th இயரில் நான் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓவரால் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஆல் ஓவர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டாப் வந்துச்சு. அது டைரக்டர் மேம் கையில் தான் அவார்டு வாங்கினேன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காக கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கான ஒரு 5 வருஷம் உழைப்பில் இப்போது உங்கள் முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாகவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனராகவும் ப்ளூ விண்ட் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவாக முன்னாடி நிற்கிறேன்.
ஸோ நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஹாப்பியான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அகரத்தில் படித்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க நம்மளுக்கு கூட அந்த டீமில் கோர் டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனர்ஜி எஃபிஷியன்ட்டுக்கான லைக் இப்போ எப்படி குண்டு பல்ப்லேருந்து எல்இடி மாறிஞ்ச ஒரு இன்னோவேஷன்லேருந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்கான லைட் எல்இடி கிடச்சதோ, அந்த மாதிரி மோட்டர் டிவிஷனில் இன்னெஃபிஷியண்டான இருக்கிற இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை நம்ம வந்து எஸ்டிஜி கோல்ஸ் இப்போ சாய்ராம் சொன்ன மாதிரி ஸோ அதில் நம்ம அட்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். குளோபல் லெவலில் மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி நான் மட்டும் பெரிய ஆளாக வராமல் என்னோட ஜூனியர் பசங்களுக்கும் மென்டரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் நீங்கள் பார்க்குறது இப்போது. ஸோ என்னோட லைஃப்பில் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கிராமத்தில் மல்லிகை கடையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு சென்னையில் ஒரு 30 crores வேல்யூவேஷன் ஒரு கம்பெனியை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னா எல்லாரையும் உருவாக்க முடியும் நம்பிக்கை. ஸோ ஹேண்ட் ஓவர் டு தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக பேச போறவர். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இடத்துல நின்று பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் யுவபாரத், கொழாவூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு ஆர்வமே இருந்தது கிடையாது. அறிவியல் மீது அதிக ஆர்வம் உண்டு. எந்த ஒரு பொருளையும் உடச்சி பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும், அதுதான் வந்து வேலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து படித்தா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது தூண்டுதல் சின்ன வயசுலேருந்து. 10வது வரைக்கும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். அப்பா படிக்க வச்சார், எப்படியோ கடன் வாங்கி. அதுக்கு மேலே முடியாது. அப்போ தான் அரசு பள்ளிக்குள்ளே போனேன். அந்த அரசு பள்ளி தான் எனக்கு இன்னுமே நிறைய திருப்பமுனைகளை கொடுத்தது. அங்கே கிடச்ச எனக்கு ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், அவர் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய இருந்தது. ஸோ அங்கேயே என்னால் அகெயின் புது 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 விஷயங்களை படிக்கும்போது கேள்விகள் தான் கேட்க தோணுதே தவிர பரீட்சையில் போய் அதிகமாக எழுதி மதிப்பெண் எடுக்கணும்னு என்றைக்குமே மைண்ட் யோசிச்சதில்லை. ஸோ +2 முடிக்கிறேன். ஒரு 54% வெளியே வரேன். பார்க்குறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும், ஆனால் என்கிட்ட 54% தான் இருக்குது. கவர்மெண்ட்டில் டிப்ளமோ அப்ளை பண்ணால் கூட எனக்கு கிடைக்காது. அகரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோடு அகரமுக்கு ஒரு லெட்டர். அதுக்கப்புறம் அகரம் வந்து எனக்கு ஒரு டிப்ளமோ வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் பரவாயில்ல, அங்கே எனக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே நல்லா படித்தேன். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், 2 வருஷம் கழிச்சு அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பாக, நீ போயிட்டு எஸ்ஆர்எம்ல படி. நான் எந்த ஸோ எஸ்ஆர்எம்ல நான் எது மாதிரியெல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ, எனக்கு எந்தெந்த பொருள்லாம் வேணும்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியாது. ஆனால் நடுவில் கோவிட் வந்தது, 1.5 வருஷம் வீட்டிலே இருந்தது, கையில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் காலேஜ் போக முடியாது. மீதி இருந்த 1.5 வருஷத்தில் கல்லூரிக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்குது. இங்கே நான் ஒரு பேட்ச் போட்டிருப்பேன். இது வந்து டைரக்டரேட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் இன்னோவேஷன், என்னோட காலேஜில் இருக்கிற என்டர்பிரினர்ஷிப் செல். ஸோ அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸோடு போனால் எப்படி ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுறது. ஸோ அங்கே தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு, இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். காலேஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும். போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஓஞ்சி போயிடுவேன். ஸோ அப்போ தான் நான் எதிர்பார்த்தேன், சின்ன தூரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும். அப்படி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி துரகா மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் நிறைய அதை பண்ணி இன்னும் திருப்பி கொடுப்போம். மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் அண்ணா, கண்டிப்பா. Agaram didn't just produce engineers, they produced founders. Congratulations, founder. அடுத்து என்னுடைய பேர் தேவி. ஒரு போக்குவரத்து, மருத்துவம், மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம். அங்க என்னுடைய பள்ளி கல்வி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மிதிவண்டியில் நான் போயிட்டு தினமும் 16 கிலோமீட்டர் மிதிவண்டியில் போய் தான் என்னுடைய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் ஏன் படிக்கணும், நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் குடும்பத்திலேருந்து. அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றதை நான் முடிவு பண்ணேன்.
எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு 1 மணி 2 மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன். 10th 11th 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமாக எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு. அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்கள் ஊரில் நெட்வொர்க் கிடைக்காது. அது பட்டன் செல்லு, அதை வச்சுட்டு எங்கே நெட்வொர்க் கிடைக்குமோ, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே உட்காந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடாதா, நீ உனக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்துட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்கல, நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க. அங்கே நான் படிச்சுட்டு அகரம்ல, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணை அதில் எல்லாத்துலேயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணினேன். அதில் நிறைய கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நான் செலக்ட் ஆகிட்டு என்னுடைய நான் வேலை ஜாயின் பண்ண போகிறது குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட. எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அங்கே தான் நான் ஃப்ளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரையும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து தான் நீ சீட் இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் செக்இன் பண்ணணும், ஃபுல்லாக அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ ஒரு உணர்வு தோணுச்சு, உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீ ஏன் பயந்துக்கணும், நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழைச்சிக்குவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏரியா சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 1 வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட 1 மாத சம்பளம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க, அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம். தேங்க்யூ. அகரம்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ தேவி, தேங்க்யூ ஸோ மச். யூ இன்ஸ்டால்ட் ஸோ மச் ஆஃப் என்ன சொல்றது, அப்படி எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது. ஸோ எனிபடி எல்ஸ்? நோ, ரைட்? நீங்க இருக்கீங்க, ப்ளீஸ் கோ அஹெட். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதெல்லாம் எதுக்காக வேலை செய்யறாங்க? அவங்களுக்காகவா அப்படின்னு யோசிச்சா அவங்களுக்காக இல்லை, யாரோ ஒருத்தங்களோட படிப்புக்காக, அவங்களோட வாழ்க்கை செழிக்கணுங்கிறதுக்காக இந்த வாலண்டியர்ஸ் இங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த அகரத்தோட பலமே. அரணா நின்னவங்க அவங்க தான், கட்டி எழுப்பினவங்களும் அவங்க தான். அவங்கள இந்த மேடைக்கு அழைக்கலாம். ஆஹா, என்ன ஒரு எனர்ஜியோட வராங்க. தன்னார்வம்னா இப்படிதான் இருக்கணும். இவங்க வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்தவங்க, இவங்க சென்னையை சார்ந்தவங்க கிடையாது. வணக்கம். யாரு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட 70 பேர் மேடைக்கு வர போறாங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன நின்னீங்கன்னா எல்லாரும் இந்த மேடைக்குள்ள அடங்கலாம். வாய்ப்பு இருக்கு. உங்களெல்லாம் யாரும் அடக்கவே முடியாது போல இருக்கே. முடியாதா சார்? வருஷத்தோட பாதி நாள் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அகரத்துல தான் இருக்கீங்களாமே. அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய வேலையில கிடைக்கிற விடுமுறை நாட்கள் எல்லாமே இதுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. லெட்ஸ் கிவ் a big round of applause for these volunteers. நீங்க எல்லாருமே இங்க ஒன்று கூடி வந்திருக்கிறது கல்வியை பொருட்டு. சூர்யா சாருக்காக வந்திருக்கீங்க. இவ்வளவு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட அண்ணா அக்காஸ் தானே இவங்க எல்லாருமே. அவங்களுக்காக ஒரு பெரிய கைதல ஒரு சவுண்ட் ஏதாவது போடலாமே. ஹே, அவங்களோட சவுண்ட். மேம், இது எப்படி இந்த சவுண்ட் கரெக்டா சொல்லுங்க. ஹோயா ஹேயா? ஹோய் ஹோய். இப்போ ஹோய் சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? திரும்ப அப்படியா? எங்க பாப்போம். ஹோய் ஹோய். பயங்கரம் தான் மேம், பயங்கர ஆர்வத்தோட தான் இருக்கீங்க. சரி, இதுல இப்ப யார் எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் பேச போறீங்க? வணக்கம், என் பேர் ஸ்ரீராம். நான் 2011 வருஷத்துலேருந்து அகரம் வாலண்டியராக இருக்கேன். விஜய் டிவியில் 2011 ஆண்டு அகரம் பற்றின நிகழ்ச்சி பார்த்து தான் அகரம் வெப்சைட்டில் அப்ளை பண்ண வாலண்டியரிங்க்கு.
14 வருஷம் கழிச்சு அதே விஜய் டிவியில் அதே அகரம் நிகழ்ச்சியில் என்னோட வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது ரொம்ப மனநிறைவாக இருக்குது. அகரமில் நிறைய விஷயங்கள் வந்து எஜுகேஷனுக்காக தனித்துவமாக ரொம்ப மெனக்கெட்டு செய்கிற ப்ராசஸாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது ஹவுஸ் விசிட், அதாவது மாணவர்களோட வீடுகளை தேடி நாங்கள் போவோம். அது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அப்போ 32 மாவட்டமாக இருந்து இப்போ 38 மாவட்டங்களாக இருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் விசிட்ங்கிறது ஒரு டேட்டா கலெக்ஷன் மெக்கானிசமோ இல்லை ஒரு இன்டர்வியூவோ கிடையாது, ஒரு ஃபார்மலான நேர்காணல் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் அந்த மாணவர்களோட குடும்ப சூழலை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஹவுஸ் விசிட். அவங்க எந்த மாதிரியான சூழல்லேருந்து படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு. இது வந்து ஒரு 12 ஆண்டுகள் நான் தமிழ்நாடு முழுக்க கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு சின்ன இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஏன் இந்த அகரமில் தொடர்ந்து இருக்கோம், ஏன் வாலண்டியர்ஸாக இருக்கிற எங்களுக்கு நாங்கள் கிரவுண்டடாக இருக்கோம், அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பயணமும் நாங்கள் கற்றுக்கிற விஷயம்தான். ஸோ ஒரு நாளைக்கு செலவு பண்ணுற ஒரு சில 1000 ரூபாய், ஒரு 4000மோ 7000மோ இருக்கும். அதுதான் இன்றைக்கும் சில குடும்பங்களில் ஒரு மாத வருமானமாக இருக்குது. அதுதான் அவங்களோட எல்லா செலவுகளையும் அந்த பணத்தில் மட்டும்தான் பண்ண முடியும், நல்லது கெட்டது உட்பட அனைத்து குடும்ப செலவுகளும். இது எல்லாமே ஹவுஸ் விசிட் போகும்போது மட்டும்தான் எங்களுக்கு புரிஞ்சது. ஸோ இதை செய்யும்போது இன்னும் நிறைய நேரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 இயர்ஸாக இதில் வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர். இதனால் நாங்கள் கிரவுண்டடாக இருக்கோம். ஸோ இந்த அகரம் வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ்லேயோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை ஒரு காலேஜ்லேயோ போய் படிக்க முடியாது, இல்லை அதை கற்றுக்கவும் முடியாது. எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் இல்லை அப்படின்னு ஒரு வாசகம் வரும். அது வாலண்டியருக்கு நிச்சயமாக போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதை உணரும்னா நீங்கள் அகரமில் வாலண்டியராக சேரணும். வாலண்டியராக உங்களோட கொடுத்த நேரம் தான் அங்கே கேலரி முழுக்க இருக்காங்க. அவ்வளோ மாணவர்கள் சொத்து இருந்தால் கூட எழுதி கொடுத்துருவாங்க, ஆனால் நேரம் கொடுக்க முடியாது. இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லா குடும்பங்களுக்கும் நான் ஒரு பிரதிநிதியாக அவங்க எல்லா குடும்பங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். எந்த ஒரு சனி ஞாயிறும் பெரும்பாலான விடுமுறை நாட்களில் நான் வீட்டில் இருந்ததே கிடையாது. ஸோ எங்கள் அம்மா அப்பா உட்பட இவங்க எல்லா குடும்பங்களுக்கும் நான் மனதார நன்றி சொல்கிறேன். பிகாஸ் அவங்க தான் இதுக்கான ஒரு முக்கியமான காரணம். தேங்க்யூ. நன்றி. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.